Hi friends, welcome to Virudhai Virundhu. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் சின்ன சைஸ் பிரெட் ஒரு 10 பிரெட் எடுத்துர்க்கேன். சோ பெரிய சைஸ்னா நீங்க 5 இல்ல 6 எடுத்துக்கோங்க போதும். இதோட 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாசனை வர அளவுக்கு சிம்லயே வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. சோ இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த பிரெட் ஃபுல்லா சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துடலாம். இதோட 1 கப் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை மெலிசாக நறுக்கிக்கோங்க. அதோட கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையுமே நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தோசை கல்லில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊத்தாப்ப மாவை சேர்த்துடலாம். ஊத்தாப்பங்கிறதுனால கொஞ்சம் மொந்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது மேலே சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக எடுத்து மேலே தூணாப்பில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது சேர்க்கலைனாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வழக்கமாக நம்ம தோசை சாப்பிட்றதுக்கு மாறாக இது வந்து நல்ல டேஸ்ட்டோட சூப்பராக இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஊத்தாப்பம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.